பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கூட அவசரம் ஆபத்தை தரும் என்கிறதானே தலைப்பின் கீழாக வேத வசனங்களை சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகியால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய அவசரமான ஒரு செயல்களானது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குறது. அவசரம் எல்லாமே அவசரம், துரிதமாக செய்கிறதான ஒரு விஷயம். அப்போ துரித உணவுகள் என்ன பண்ணோம், உடலுக்கு ஆபத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. துரிதமாக கிடைத்ததானே எந்த சுதந்திரமும் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது என்று பார்க்கிறோம். அப்போது ஒரு பிள்ளை வளரவே இல்லை, அது ஒழுங்காக படிக்கலை, அது தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே பண்ணலை, ஆனால் அது மிக விரைவிலேயே என்ன பண்ணோம், பெற்றோருடைய அந்த விருப்பத்தை மிஞ்சி ஏதோ ஒரு திருமணம் செய்து கொள்கிறது என்று சொன்னார். அதனுடைய வாழ்க்கையானது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிள்ளை பெற்றோர்களுடைய சித்தத்தை மிஞ்சி, தேவனுடைய சித்தத்தை மிஞ்சி அது பாவத்திலும் இல்லை சோதனையில் இழுப்புண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய சித்தத்தை மீறி நமக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதங்கள் நமக்கு கண் முன்னாக நிற்கும் பொழுது அதை நம்ம அவசரப்பட்டு நாமவே அதை பெற்றுக்கொள்வதாக இருக்கிறோம். தோட்டத்தில் இருக்கிறதான அந்த கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்பது கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனி. ஆனால் இவர்கள் அதை மாத்திரம்தான் என்ன பண்ணுறாங்க, பிசாசின் வஞ்சனையினாலே போய் பறித்து புசித்தார்கள். யோவாள் தன் புருஷனுக்கு கொடுத்தாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய கண்களுக்கு எதிராக நிறைய பாவங்களானது இருக்கிறது. அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் வாழணும், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும், இதுதான் கட்டளை. ஆனால் உலகத்தில் வாழும்பொழுது தேவன் படைத்ததான சகல நன்மைகளையும் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கணும்னா தேவனுடைய சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். இந்த உலகமெல்லாம் நமக்காக தான் படைக்கப்பட்டது. அண்ட சராசரங்களும் நமக்காக தான் தேவன் என்ன பண்ணார், படைத்தார். அதை அனுபவிப்பதற்கான எல்லா விதமான உரிமையும் நமக்கு இருக்கிறது. ஆனால் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக, ஒரு வரையறுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அது என்ன பண்ணும், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நிறைய பேர் அவசரப்படுறாங்க. பிரியமானவர்களே, காலங்கள் கடந்து போகிறது என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை மீறுதலானது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது தேவன் நமக்கு அதிகமான கிருபையை கொடுக்கும் பொழுது அந்த கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். நிறைய சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார், வெற்றிகளை தேவன் கொடுக்கிறார். தாவீதுக்கு எவ்வளோ கிருபை பாராட்டினார், கோலியாத்தை வீழ்த்தடித்தார். சவுல் எத்தனை முறை கொல்லும் பொழுதோ தாவீது தப்பித்து வந்தார். ஒரு நல்ல ஒரு அரசை கொடுத்த பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் போருக்கு சென்றிருக்கும் பொழுது இவர் அந்த உப்பரையின் மேல் நின்று பார்க்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அந்த உரியாவின் மனைவிடத்தில் அவர் என்ன பாவம் செய்கிறதான ஒரு மனுஷனாக இங்கே மாறி போகிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதே நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது தெரியும். அப்போது எல்லாமே ஒரு வரையறுக்குள்ளாக தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய வாழ்வை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, துரிதமாக ஓடி நிறைய இழப்புகளை அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அந்த இழந்த போது அது திரும்பவும் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். ஆனால் அந்த சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வானது கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு செடி
சின்ன வயசிலிருந்து அது நல்லாக உரம் போடப்பட்டு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்று சொன்னால் அது வளர்ந்து காய்கனி கொடுக்கும். ஆனால் அந்த செடியானது என்ன பண்ணுதுன்னா சில நேரத்தில் அது மரமாக வளர்வதற்கு முன்பாகவே வெட்டி போடுகிறார்கள், முழுவதுமாக வெட்டி போடுகிறார்கள். அது என்ன ஆகும், திரும்பவும் அது கடினப்படும், அதனுடைய வளர்ச்சியானது ஆரோக்கியமாக இருக்காது. அப்போ நம்ம கூட திராட்சை செடியில் இணைக்கப்பட்டதான கொடிகளாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய ஆசீர்வாதம். அந்த கொடியிலிருந்து பிரிந்து போய்விட்டால் அப்போது நம்முடைய ஆசீர்வாதமானது அது உலர்ந்து போகக்கூடியதாகவும் அது எரித்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அவசரப்படக்கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்னும் பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி புகையை போல தோன்றாமல் போகிறதான புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்போது தேவனுடைய காலங்களானது என்ன பண்ணுதுன்னா நம்மை அது வழிநடத்துகிறதா இருக்கிறது. இப்போது நாளைய தினத்தை குறித்து நிறைய நம்ம கவலைப்படுகிறவர்களாகும், அதற்காக முயற்சிக்கிறவர்களாகும், அதை குறித்தே நம்முடைய சிந்தை இருக்கும் என்று சொன்னார். தேவன் கொடுக்கிறதான உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் இழக்க நேரிடும். நம்முடைய அதிகாரத்தினாலே நம்முடைய பலத்தினாலே ஒரு விஷயத்தை ஒருவருக்கு துரோகம் பண்ணி நிர்பந்தமாக அதை பெற நாம் நினைப்போம் என்று சொன்னால் அதற்கான இழப்பீடு நாம் அதிகமாக கொடுக்க நேரிடும். பிரியமானவர்களே, இதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளாயிருங்கள். இந்த உலகம் நிலையற்றது. நம்முடைய வாழ்க்கையானது அது நீர்க்குமிழ் போன்றதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நம்ம எல்லா விதமான கிருபையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தோம் என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டாது இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். எங்கே வைராகியம் எங்கே விரோதம் உண்டோ அங்கே கலகம் துர்ச்செய்கள் உண்டு என்று அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பரத்திலிருந்து வருகிறதான ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளெல்லாம் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய நோக்கமும் சிந்தையும் என்ன பண்ணோம், அவசரத்தில் நாம் வாடக்கூடாது. தேவனுடைய கருத்தில் பொறுமையாக இருக்கும் பொழுது தேவன் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம் மீது அவர் அதிகமாக பிரியமுள்ளவராக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் மிகவும் என்ன பண்ணுறாரு, அவர் ஆவல் உள்ளவராகவும் அது நன்றாய் இருக்கும்படியாய் அது ஆசீர்வதிக்கப்பட்டபடியாய் தேவன் என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறவரமாக இருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணோன்னா தேவனை சார்ந்தவர்களாகவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை செலுத்துவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுகிறதான குணமானது இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு சித்தமானதை நாம் செய்வோம் என்கிறதான நம்பிக்கையும் சிந்தையும் எப்பொழுதுமே இருக்கும் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால் நம்ம அவசரப்பட்டு நமக்கான ஆசீர்வாதத்தை நாமே தேடிக்கொள்ளாதபடி தேவனுடைய கருத்தில் பொறுமையாயிருப்போம். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.